உன் விதி மாறிவிட்டது. உன் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற நிகழ்வை ஒரு பெண்ணின் மூலம் நான் நடத்தி தரப்போகிறேன். உன் கனவிலும் நினைத்து பார்த்திராத இந்த பெண்தான் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக வந்திருக்கின்றாள். நீயோ என்ன செய்வதென்று தெரியாத பிரச்சனைக்கு அவள் தீர்வாக வந்து உன் மீது கொண்டுள்ள அன்பையிலும் அக்கறையிலும் உனக்கான வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது எப்பொழுதுமே நீ உன் வாழ்க்கையில் மிக பெரும் மாற்றத்தை அடையப் போகிறாய் என்பதே உறுதியாக இருந்துவிட்டது. என் பிள்ளையே, என் மீது கொண்டுள்ள பொறுமையும் பக்தியும் ஒரு பொழுதும் விட்டு விடாதே. அதற்கான பலனாகத்தான் அந்த பெண்ணை உன்னிடத்தில் அனுப்பி வைத்து உனக்கு வேண்டியதையும் நீ விரும்பியதையும் செய்து தருவதற்காக இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன். நான் உனக்கான விஷயத்தில் உன்னிடத்தில் என்ன வேண்டுமோ அதை தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எடுத்துக்கொண்ட முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. பயிற்சி செய்தே உன் பாடத்தை கற்றுக்கொள். விமர்சனங்களை நினைத்து கலங்கி கொண்டிருக்காதே. விமர்சனங்கள் நாலாபுறமும் வந்து கொண்டுதான் இருக்கும். உன் விமர்சனத்தை சாதனையாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் அடுத்தடுத்த நிலைக்கு அங்கு செல்ல போகும். என் பிள்ளையே, எடுத்துக்கொண்ட காரியத்தில் எது எப்படியாகுமோ என்பதை விட இது இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று ஒரு தெளிவான திட்டத்தை நீயே வகுத்துவிட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். உன்னுடைய இப்போதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு யார் காரணமாக இருப்பார்களோ என்று நீ காரணத்தை தேடிக்கொண்டு இருக்காதே. அந்த காரணத்தை மஞ்சகம் மனதில் வைத்துக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டு இருக்காதே. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு உன்னப்பன் உன் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும் போது இல்லாததை நினைத்து ஏன் ஏக்கம் கொள்கிறாய்? இதோ உனக்காக ஒருவள் உன்னை தேடி வந்து உன்னை வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருத்தப்படாதே. நீ உரிமை இல்லாத இடத்தில் எதையும் எதிர்பார்க்காதே. உண்மைக்கு மாறாக பேசுபவர்களின் பழக்கம் வைத்துக் கொள்ளாதே. என் பிள்ளையே, மற்றவர்கள் உன்னை புறம் தள்ளி பேசுகிறார்கள் என்றால் அவர்களிடமிருந்து விலகிவிடு. இந்த உலகில் வாய்ப்புகள் இத்தனையும் இருக்கத்தான் செய்யும். அதற்கான வாழவே வழி இல்லையோ என்று புலம்பாதே. அந்த வாழ்க்கைக்கான வாய்ப்பை நீ சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உன் வெற்றியை நீ தேடிக்கொண்டே இரு. உனக்கானதை நான் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கும் போது உனக்கு வேண்டியது உன்னிடத்தில் தானாக வந்து சேரத்தான் போகிறது. என் குழந்தை என் மடியில் வரும்போது ஆரம்பத்தில் அவர்களுக்கு நிறைய சிரமங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு, அந்த சோதனை சாதனையாக மாற்றுவதற்கு நீ என்னிடம் நிலையாக இருந்து கொண்டு இருக்கின்றாயா என்பதை சோதித்து பார்க்கத்தான் இந்த கஷ்டங்களை தவிர உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு சிறுதுளி ஏனும் கிடையாது என்பதை நான் உனக்கு உறுதியாகவே தெளிவுபடுத்துகின்றேன். என் பிள்ளையே, ஒன்றுமே புரியவில்லையே, வாழையே வழி இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. எது எப்படி இருந்தாலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த அப்பன் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் இப்போதைய கஷ்டமான சூழ்நிலைக்கு நல்லதொரு தீர்வாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் மேலும் உன் பிரச்சனை உன் வாழ்க்கையில் உண்டு பண்ணி கொண்டே இருக்கின்றது. ஒரு பிரச்சனை போனால் இன்னொன்று வருகிறது. ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கம் செல்வதற்கு அங்கு என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கி திணறிக் கொண்டு இருக்கின்றாய். ஆற்றை கடப்பதற்கு அங்கு வழியே இல்லையோ என்று நட்டாற்றில் நின்று கொண்டு இருக்கின்றேனே, என்னை கரை சேர்க்க யாரும் இல்லையோ என்று எண்ணி விடாதே. இங்கு தானாக முன்னேறியவர்கள் இன்று யாரும் கிடையாது. யாருடைய உதவியினால்தான் இங்கு வாழ்க்கையின் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்ல முடியும். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையே, உன்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதற்கு இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்ணையும் உன்னிடத்தில் நான் அழைத்து வரத்தான் செய்கிறேன். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடிப்பதை விட எதை செய்தாலும் என் அப்பன் எனக்கு சாய்தேவன் நல்லதை மட்டும்தான் செய்து கொள்வான் என்பதில் உறுதியாக இரு. உனக்கு உதவும் கரங்களை ஒதுபோடு மறந்து விடாதே. அது உன் அப்பனை மறந்ததற்கு சமம். வாழ்க்கையில் என்ன வேணாலும் எப்போ வேண்டுமானாலும் நடந்து கொண்டு இருக்கலாம். அதனால் எதை பற்றியும் நீ கலங்காதே. எனது இந்த வார்த்தைகள் நீ கேட்கும் பொழுதே உன் வெற்றியை நான் உனதாக்க வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, உன் எண்ணங்களும் ஆசைகளும் விருப்பங்களும் நிறைவேற்றுவதாக இருக்கும்போது நீ எதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? என் தங்கமே, உன் சிந்தனையிலிருந்து உன் கவலைகளை எடுத்து வந்து உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்குத்தானே இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன்.
வாழ்க்கையின் எல்லா சுவாரஸ்யங்களையும் எடுத்துக்கொள்வதற்கும் இங்கு ஏற்றுக்கொள்வதற்குமான நிலையை உனக்கு உணர்த்துவதற்குத்தான் இப்பொழுது இந்த அப்பன் நான் இந்த சின்ன சோதனையை உனக்கு பரிசோதித்து கொண்டேன். இந்த சோதனை ஓட்டம் முடிந்து விட்டது. இனி வருகின்ற நேரமும் காலமும் உனக்கானதாக இருக்கும்போது, உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்கும்போது நல்லதை மட்டுமே நீ நினைத்து கொண்டிரு. உன் எண்ணங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக இருப்பதற்குத்தானே உன் சாய்தேவன் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் அப்பா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டு இருப்பேன். உன் அன்பானவர்கள் உன் அன்பை புரிய வைக்க நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய தரம் தாழ்ந்து யாரிடமும் நீ பழக வேண்டிய அவசியமே கிடையாது. உன் சுயமரியாதையை இழந்துதான் அவர்களின் அன்பு உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதுவும் தேவையில்லாதது என்று தான் சொல்கிறேன். என் பிள்ளையே, இழந்துவிட்ட பிறகு சில விஷயங்களை ஏன் இழந்தோம் தெரியும். சில விஷயங்களை நல்லவேளை இழந்துவிட்டோம் என்று புரியும். அப்படித்தான் உனக்கு வருகின்ற வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்துவிட்டாலும் நம்மிடம் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று கண்ணீர் விடுகிறாய், வருத்தமடைகிறாய். வருத்தமடையாதே. உன்னுடைய விடாமுயற்சியினால் மீண்டும் மீண்டும் உனக்கானதை நான் கிடைக்க செய்வதற்குத்தான் இந்த அப்பன் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றி பயணத்தை தொடங்கியிருக்கின்றேன். என் அன்பு உனக்கு முழுவதுமாக கிடைக்கும் பட்சத்தில் உனக்கான வெற்றியை தராமல் இருந்து கொள்வேனா? இந்த அன்பு என்பது சில சமயத்தில் நிலையற்றதாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன்னை பார்த்து உன் எதிராளிகள் கூறிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களின் வேலை முடிந்த பிறகல்லவா அவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டார்கள். அதனால் அவர்கள் அப்படித்தான் சொல்லிக் கொள்வார்கள். நீ அவர்களை பற்றியெல்லாம் நீ கவலை கொண்டு இருக்காதே. உனக்கான ஒருவரை, உனக்கென்று நிரந்தரமானவரை நான் உன் கையில் ஒப்படைப்பதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ போகும் பாதை கரடு முரடாக இருக்கலாம். சில நேரங்களில் நீ பள்ளத்தில் கூட விழலாம். அப்பொழுது யாருடைய கை உன்னை மேலே தூக்குகிறதோ அவர்கள்தான் உன் உண்மையான பாசத்திற்குரியவர்கள். அப்படிப்பட்ட பெண்ணைத்தான் நான் உனக்காக ஒருவளை அனுப்பி வைத்திருக்கின்றேன். நீ கட்டாயம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். மேடு பள்ளத்தில் பயணிப்பதும் ஒருவித சுகம்தானே. அதில் நீ நிறைய அனுபவ பாடங்களை கற்று மேலே வரப்போகிறாய். அதில் எந்த மாற்றமும் இல்லை என் கண்ணே. உன் எண்ணங்கள் அனைத்தும் சாத்தியமானதாக இருப்பதற்கு இந்த சாய்தேவனை உதவி புரியத்தான் வந்து இருக்கின்றேன். நீ எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை எடுத்துச் செல்கிறாயோ அதையே உனக்கானதாக மாற்றுவதற்கு நான் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நோக்கி அங்கு பயந்து கொண்டே இருக்கின்றாய்? நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே. காரணமின்றி எதையுமே என் பிள்ளைக்கு கொடுப்பதில்லை. உன் பயணம் என்னோடு தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் என்னை நம்பியவரை ஒரு பொழுதும் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது. வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நீயே உன்னை பற்றி சிந்தித்து கொள்ள வேண்டும். நீ செய்வது சரியா தவறா என்று நினைத்து கொள்ள வேண்டும். உன்னில் நீ எடுக்க வேண்டிய முடிவினை தைரியமாக எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நிலையினை உனக்கு அனுமதித்திருக்கின்றேன். இப்பொழுது உனக்கு வர வேண்டியதும் உனக்கு கொடுக்க வேண்டியதும் கொடுப்பதற்காக இந்த அப்பனே நான் உனக்கு தர வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய்? நீ தவிப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. உன் பிரச்சனைகளை பற்றி ஒரு பொழுதும் பயப்பட வேண்டாம். உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக மாறப்போகும் நேரம் வந்து விட்டது. அதனால் இப்பொழுது படும் அவமானத்தை நினைத்து நீ கலங்கிக் கொண்டு இருக்காதே. வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கையில் எதுவுமே நிலையானதல்ல என்பதை உணர்ந்து விட்டால் உன் ஆணவத்திற்கு இங்கு இடமே இருக்காது. ஒவ்வொரு வெற்றியாளனுக்கு பின்னாலும் பல தோல்விகளும் அவமானங்களும் தூண்களாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் நீ அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாதே, கலங்காதே. நீ வாழ்வில் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இரு. நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் விழிப்போடு வாழ கற்றுக்கொண்டாலே வாழ்க்கை அழகாக மாறும். என் கண்ணே, நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேன் என்று கலங்காதே. நான் உனக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்வேன் என்று தானே என்னை தீர்க்கமாக நம்பிக்கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது அந்த தீர்க்கமான நம்பிக்கையே நான் உன்னிடத்தில் உனக்காகவே தர வந்து இருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய். அத்தோடு உன் வேலை முடிந்து விட்டது. நம் அப்பாவிடம் கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற சந்தேகம் எல்லாம் வேண்டாம். அந்த சந்தேகத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கான வெற்றியை தருவது நானாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் உணர்ந்து கொள். என் பிள்ளையே, என் சம்மதம் இல்லாமல் எந்த தீய சக்திகளுக்கும் உனக்கு நெருங்கவே விடப் போவதே கிடையாது. உன்னை நோக்கி என் அதிசயம் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீ நினைக்க முடியாத அளவுக்கு மிக பெரும் அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன். நல்ல செய்தியொன்று காத்திருக்க
இருக்கின்றது. நீ தயாராக இரு. மற்றவர்கள் சாபம் இடுகிறார்களே, மற்றவர்கள் விமர்சனம் செய்கிறார்களே, மற்றவர்கள் நம்மை குறை கூறுகிறார்களே என்று நினைத்துக் கொள்ளாதே. அவர்கள் அத்தனை பேருக்கும் எடுத்துக்காட்டாக நீ வாழ்வதற்கான ஒன்றைத்தான் நான் உனக்கு உருவாக்க வந்திருக்கின்றேன். உன் வாழ்வின் மாற்றங்கள் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே. விரும்பியவர் வரவில்லை என்றால் அது உன்னை ஏமாற்றி விட்டார்களோ என்று இருக்கின்றாய். எடுத்த நிலைமையை நான் சரி செய்ய வந்திருக்கும் போது உனக்கான ஒருவள் உன்னை தேடி வந்து உன் வாழ்வின் வளர்ச்சிக்கு பெருதுணையாக இருக்க போகிறாள். நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே. உனக்கான வெற்றியை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ நினைத்தது அப்படியே பலிக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.